வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். நீங்கள் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை எழுதி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது அது வந்து 6ஆம் தேதி கொஞ்சம் வீடு பராமரிப்பு வேலைகள், வண்டி பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி வந்து கொஞ்சம் அலைச்சல், சின்ன சின்ன விஷயங்கள், தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். தேவையில்லாத வந்து ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது யாருக்கும் அந்த புதன் தசாபத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள், வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும், மற்றபடி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதீதமான ஒரு பேராசையை காட்டி மற்றவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். அங்கே போனோமா இங்கே போகலாம் ஒரு பிரயாணம் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 12ல் நீச்சமாக இருக்கும்போது தாயார் வந்து வெளியில் வந்து பின்னாடி ஏதாச்சும் இடம் பேசுகிறது, கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற மாதிரி விஷயங்கள் தாயாரும் தந்தையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து செவ்வாய் இப்போ நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி மன வருத்தங்களை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதில் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பேசிட்டு பின்னாடி வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. 6ஆம் அதிபதி 7ல் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதில் வந்து என்னென்னா சனி வந்து 7ல் இருந்தாலும் அது வந்து போகிறது வந்து ராகுடைய சாரத்தில் வந்து ஒரு 7, 8 ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது பின்னாடி நிறைய பேர் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, உங்களுக்கு தெரியாமல் ஒரு சூழ்ச்சி செய்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து எங்கே இருக்காருன்னா அவர் வந்து 10ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, அது மட்டும் 5ஆம் அதிபதியும் அவர் இருக்கும்போது தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. என்ன தொழில் பார்த்துட்ருக்கீங்களோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த புதுசாக பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஏதாச்சும் பேராசையை தூண்டுற மாதிரி ஆட்கள் வந்து உங்களை வந்து எதாவது டெம்ப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரிகர் ஆகிடாதீங்க. ட்ரிகர் ஆனீங்கன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது காலகட்டங்கள் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது நீச்சமாகும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பிரயாணங்கள் அப்போல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து தொழிலில் வந்து 10க்கு 5ன்றது 8ஆம் இடமாக இருக்கும்போது அதீதமான ஆசைகள் காட்டி ஒருத்தவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் சூரியன் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சனி வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது ஒரு சொத்துக்களோ ஒரு வண்டி வாகனங்களோ வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை, பட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்மலக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, அந்த செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பின்னாடி உள்ளுக்குள்ளேயே வந்து புறமுறது, உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பேசிடுங்க. உள்ளுக்குள்ளேருந்து புழுங்கி உட்காந்து மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டு நேராக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து
ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறதுனால சொல்கிறேன், நான் வேறு ஒன்றும் கிடையாது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது, புதன் வந்து 2 அதிபதி வந்து நாளிலும் புதிய சொத்துக்கள் வாங்கலாமா, ஏதாச்சும் வந்து லோன் போட்டாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வந்து கொஞ்சம் கடன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்க பார்த்து பேசணும். நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுறது ரொம்ப நல்லது. ஏதாச்சும் ஏடாவிடம் பேசிட்டோம்னா டக்குன்னு ஏதாச்சும் ஏடாவிடம் பேசிடுவீங்க. அப்புறம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து லீகலாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து சொத்துக்கள் இருக்குன்னா அதுதான் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து உட்காந்து பேசும்போது அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடை லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனத்தை, புதுசாக ஒரு தொழில் வருது, நான் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு மாட்டிக்காமல் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது, பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு தேசா, ஸோ சிம்ம லக்னமாக வந்து குரு தேசா புத்தி அந்த நடக்கிறவங்க வந்து குரு வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனம். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ரீதியான விஷயம் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நம்மளை பேராசைப்பட வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து. மற்றபடி ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சிம்ம லக்னம் வந்து ராகு தேசாபதி நன்னந்திரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பிணக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேக்யூம் வச்சுக்கிட்டே பழகாதீங்க. அது வந்து தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏதாவது போட்டு உடைச்சி 2 பேரும் தனியாக உட்காந்து பேசி உங்களுக்கு தீர்வுகளை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தா தசாபதி பலன்கள். ஸோ இப்போ வந்து எப்போதுமே சொல்கிறது என்ன, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இப்போ வரது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புஷ்கர நவாம்சம். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் நம்ம தொடங்கும்போது ஒரு லக்னம் வரும். ஸோ அந்த லக்னம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒருத்தர் ஒரு தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் வந்துச்சுனாலே அந்த தசாபுக்தி ஃபுல்லாகவே வந்து அவரை வந்து அருமையாக கொண்டு போகும். புஷ்கர நவாம்சன்றது வந்து என்ன அர்த்தம் வரும்னா பல்லாக்கில் தூக்கி செல்வதுன்னுவாங்க. ஸோ பல்லாக்கில் ஒருத்தன் வந்து எவ்வளோ சொகுசாக போவானோ, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசான ஒரு ட்ராவலே அந்த தசாபுக்தியில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் எந்தவித ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கர நவாம்சம்னா என்ன? புஷ்கர நவாம்சம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஒரு தசா நடக்குதுன்னா ஒரு நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி நட்சத்திரத்து மேலே லக்னம் ட்ராவல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து சூரிய உதயம் ஆகும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்குது, அங்கேருந்து லக்னம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் அந்த லக்னம் அமைஞ்சு ஒரு காரியம் செய்யும்போது அது சிறப்பான பலன்கள் வேறு லெவலில் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பலன்களாக இருக்கும். ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும்? உங்களுக்கு வந்து கார்த்திகை வரும், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். ஸோ லக்னம் வந்து இந்த பாதங்களில் போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளையோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஆரம்பிக்கும் போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாதம். ஸோ சந்திரன் என்னென்ன நட்சத்திரம் வருது? ரோகிணி வருது, அஸ்தம் வருது, அதுக்கப்புறமா திருவோணம் வருது. இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து 2ஆம் பாதம் அப்படி போகும்போது அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அந்த லக்னம் வந்து இந்த இப்போ சந்திரனில் பண்ணுறீங்கன்னு வைங்கன்னா, ஒரு 2ஆம் பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் மற்றும் புதனுடைய நட்சத்திரங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் வராது. ஏன்னா வந்து அது வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வரலவங்க, ஓகேங்களா? செவ்வாயும் புதனும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதத்தில் வந்து வரும். ஸோ 2ஆம் பாதமும் 4ஆம் பாதம் குருடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன நட்சத்திரம் வரும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் வரும். ஸோ புனர்பூசம், விசாகம்,
மற்றும் பூரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 4ஆம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சம். இப்போ லக்னம் வந்து அந்த நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்துலையும் 4ஆம் பாதத்தில் வந்து அது புஷ்கர நவாம்சமாக கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காரியம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். ஸோ 3ஆம் பாதத்தில் வரும்போது அது வந்து சிறப்பான பலன்கள், அது வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வந்து ஒரு காரியம் செய்யும்போது அது புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாதம். ஸோ 2ஆம் பாதத்தில் சனியோட நட்சத்திரங்கள் எது வருதோ அது 2ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் வரும். அது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 4ஆம் பாதத்தில் வந்து புஷ்கர நவாம்சம் வரும். ராகுடைய நட்சத்திரங்கள் வந்து 4ஆம் பாதத்தில் வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ்கர நவாம்சத்தில் போங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகுடைய நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லக்னம் அந்த நட்சத்திர பாதத்தில் போகும்போது அது புஷ்கர நவாம்சம் ரொம்ப சிறப்பான பலன்கள், காரிய வெற்றி சிறப்பாக செய்யும். ஏன்னா ஒரு பல்லாக்கில் நம்ம வந்து போகிற மாதிரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துரும். நமக்கு வந்து எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் வரும். இந்த லக்னத்தில் ஒரு திருமணம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சாந்தி முகூர்த்தம் செய்கிறதாக, ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த புஷ்கர நவாம்சத்தில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பட்சி சாஸ்திரத்தையும் இந்த அரசு காலகட்டங்களும் இந்த புஷ்கர நவாம்சமும் சேர்ந்து வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஜெயம் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.